வீசப் போகிறது மன்னவரே, புழுதிமேடாக போகிறது இந்த அரண்மனை. ராஜப்பிரியா, அரசர் விடுத்த அவசர ஆணை கேட்டு அடலேறு போல வந்து கொண்டிருக்கிறான் மனோகரன். அமைதியாகத்தான் வருகிறான். ஆனால் எரிமலை குமருவதற்கு முன் எச்சரிக்கை செய்வதில்லை. மகாராணிக்கு சிறைச்சாலை, மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேந்தே, தேங்கையிடம் விஷமம் காட்டலாமா? வீரன் சிறந்தால் விபரீதம் ஏற்படும். திரும்ப பெறுங்கள் உத்தரவை, இல்லையே தீப்பொறி கிளம்பும், தீப்பொறி கிளம்பும். பயப்படாதே, பார்க்கிறேன் அந்த தீப்பொறியை. அவரை இரும்பு சங்கிலியால் பிணைந்து அழைத்து வாருங்கள். விபரீதம் தான். இடையன் மேலங்கே சங்கிலியால் பிணைத்து சபைக்கு அழைத்து வரும்படி மன்னர் உத்தரவு. இளங்கா மனோகரா, நீ சபைக்கு செல்வது காரணம் கேட்பு. அதற்கு எப்படி சென்றால் என்ன? விலங்கு கைகளுக்கு தவிர வாய்க்கல்லவே. மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி சந்தத்தால் ஆன கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, வீரர் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி, தந்தையின் முன் தனையனல்ல. இப்போது குற்றவாளி? யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தையின் முன் தனையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ளநறி வேலைதான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? கொட்டவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மரவர் குடி பிறந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும், நான் என்ன குற்றம் செய்தேன்? குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானே. குடும்ப தகராறு பொது மண்டபத்திற்கு ஒரு விசித்திரத்தை சரித்திரம் என்றுதான் முதலாக சந்திக்கிறது மகாராஜா. போதும், நிறுத்து. வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா? முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூலையில் கிடந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையை விட குறைவானதுதான். மனோகரா, நீ சாவுக்கு துணிந்து விட்டாய். ஆமாம், நீங்கள் வீரராக இருக்கும் போது பிறந்தவன் அல்லவா நான். சாவு எனக்கு சாதாரணம். ஆத்திரத்தை கிளப்பாதே, நிறைவேற்று. அரசன் உத்தரவு. அரசன் உத்தரவென்ன? ஆண்டவனின் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட பிறகு அடங்கி கிடப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமை அறியாத மூடனை, தந்தையின் ஆணை கேட்டு தாயாரின் தலையை வெட்டி எறிந்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். கடைசி கேள்வி, என் கட்டளைக்கு வணங்கப் போகிறாயா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன், அதுவும் அரைநொடியில். அரைநொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கோமேதக சிலை, பூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூன்யக்காரிக்கு ஆலவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டும் அந்த உத்தரவை. தயார்தானா? தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாழெடுத்தால் மையம் கலங்கும். அவரா இப்படி பயப்படுகிறார்? ஆவும், வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகியின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஆசரையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லயித்து கிடக்கிறது. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டுச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம். ஆமா, நீ வேசு மகன் என்று ஏன் கேட்பதற்கு சித்திக்கிறதோ 1000 முறை சொல்லுகிறேன். நீ வேசு மகன். அம்மா!
கட்டுக்காரியின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளரே, குளிர் நிலவை கொள்ளிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்று குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தறிவேன். இந்த துரோக பேச்சு கும்மை தூண்டிவிட்ட துர்த்தையின் உடலை துண்டாடுவேன். துணிவிருந்தார், தோளிலே வலுவிருந்தார், எடுத்துக் கொள்ளும் வாழை, தடுத்துக் கொள்ளும் சாவை. தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரியின் குறுக்கு சிரிப்பிலே நீர் கோடையாகி விட்டிருந்தார். ஓடிவிடும் இதை விட்டு புறமுதுக காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே புறமுதுகு காட்டி ஓடும். கலிங்கத்து பழனியை மறைக்க வந்த காரிருளே கால் பிளரில் ஈடுபட ஓடும். ஓடும் ஓடும் ஓலமிட்டு ஓடும், ஓட்டார கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாய் இருக்கிறதா? என் அன்னையை தூஷித்த சின்னஞ்சிறு குழுவே ஏன் சிலையாக மாறிவிட்டீர்? ஏன் ராஜவிக்கிரகமே, பழிவாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறார். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்திரக்காரியின் ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்திருக்கிறேன். இந்த நாசக்காரியின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன். முல்லை திரிப்பன புகழ்வீரே மோக போதையில் அந்த பல்லை எடுத்து உண்மை அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார், பத்திரியை சேர்ந்த படுபாவி பார், உன் தஞ்சனையாடியின் நீயும் படுபாட்டை பார். யாரு